தாராபுரம் மக்களுக்கு வணக்கம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசின் சாதனைகளில் ஒன்றான தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிடம். இதன் மொத்த மதிப்பு 24 கோடிகள். கட்டடங்களின் மொத்த பரப்பளவு 5785 சதுர மீட்டர், அதாவது 62,268 சதுர அடிகள். இதில் உள்ள மொத்த தளங்களின் எண்ணிக்கை தரைத்தளம் மற்றும் 6 தளங்கள். தரைத்தளத்தில் வரவேற்பறை, கதிரியக்க அறை, சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் அறை, 2 ஆய்வகங்கள், அல்ட்ரா கதிர்வீச்சு அறை, வெளிப்புற நோயாளிகளுக்கான இருதய சிகிச்சை அறை, மருந்தக இருப்பு அறை ஆகியவை உள்ளன. முதல் தளத்தில் டயாலிசிஸ் வார்டு, பணி மருத்துவர் அறை, பணி செவிலியர் அறை, தீவிர சிகிச்சை பிரிவு, பதிவறை, மருந்து இருப்பு அறை, சாய்தளம், கழிவறை வசதிகள் ஆகியவை உள்ளன. இரண்டாம் தளத்தில் அறுவை சிகிச்சை அரங்கு, 2 நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்கு தயார்படுத்தும் அறை, பணி மருத்துவர் அறை, பணி செவிலியர் அறை, கழிவறை மற்றும் சாய்தள வசதிகள் உள்ளன. மூன்றாவது தளத்தில் பெண்களுக்கான மருத்துவ சிகிச்சை பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு, ஆண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு, மருத்துவ சிகிச்சை பிரிவு, பணி மருத்துவர் அறை, பணி செவிலியர் அறை ஆகியவை உள்ளன. நான்காவது தளத்தில் ஆண்களுக்கான மருத்துவ சிகிச்சை பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு, பெண்களுக்கான மருத்துவ சிகிச்சை பிரிவு, பணி மருத்துவர் அறை, பணி செவிலியர் அறை, சாய்தளம் மற்றும் கழிவறை வசதிகள் உள்ளன. ஐந்தாவது தளத்தில் குழந்தைகளுக்கான பிரிவு, காப்பீட்டு திட்ட பிரிவு, பணி மருத்துவர் அறை, பணி செவிலியர் அறை, சாய்தளம் மற்றும் கழிவறை வசதிகள் உள்ளன. ஆறாவது தளத்தில் கண் சிகிச்சை பிரிவு, இரத்த வங்கி, கூட்ட அரங்கம், சாய்தளம் மற்றும் கழிவறை வசதிகள் உள்ளன. இக்கட்டிடத்தில் மொத்தம் 170 படுக்கை வசதிகளும், அறுவை சிகிச்சை அரங்கு மற்றும் நவீன ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கட்டிடத்தில் 2 மின் தூக்கிகள், சாய்தளம் மற்றும் 1 படிக்கட்டு வசதிகள் பயனாளிகளுக்காக செய்யப்பட்டுள்ளன. இக்கட்டிட வளாகத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தாராபுரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த மருத்துவமனை விரிவாக்கம் சாத்தியமாக உறுதுணையாக இருந்த நமது செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் அவர்களுக்கும், நமது தாராபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கும், திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் திரு இல பத்மநாபன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடர தற்போது நடைபெறும் ஈரோடு பாராளுமன்ற தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் திரு கே.இ. பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடரட்டும்.